Hi friends, today என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா Channa Masala. இதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். பாத்துக்கங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் குக்கர் எடுத்துர்க்கேன். இதுல 2 டேபிள்ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இந்த நாலுத்தையும் ஆட் பண்ணிக்கங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மூணுத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் பிரியாணி இலை வந்து ஆட் பண்ணியிருப்பேன். பிரியாணி இலை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஜீரகம் வந்து 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கங்க. நான் வந்து ஆனியனோட ஆட் பண்ணியிருப்பேன். இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவும் இடித்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியனை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. நான் வந்து ஜீரகத்தை பட்டை கிராமோட ஆட் பண்ண மிஸ் பண்ணனால நான் இப்போ ஆட் பண்ணி தாளிச்சுக்கிறேன். நீங்கள் வந்து அப்பயே ஆட் பண்ணிடுங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒன்றா. நீங்கள் வந்து பட்டை கிராமோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஆயிலில். இப்போ நான் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் வந்து நல்லா வதங்கிறதுக்காக சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆனியன் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணலாம். இப்போ நான் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ நான் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து ஜீரகத்தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். இது வந்து சென்னா மசாலா. இது வந்து நான் ஷாப்பில் தான் வாங்கினேன். இப்போ வந்து நான் சென்னா மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா ஷாப்லேயுமே கிடைக்கும். நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ட்ரை மேங்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ட்ரை மேங்கோ பவுடர் இல்லைன்னா லாஸ்ட்டாக வந்து லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து டொமேட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஊற வச்ச கொண்டக்கடலையை குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 8 to 9 hours வந்து நல்லா ஊற வச்சுருங்க. சென்னாவை ஃபுல்லாக ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃபுல்லாக மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் வேணால் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து நல்லா கொதி வந்தோடனே குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 8லேருந்து 9 விசில் வரணும். வந்ததுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கிரேவியை. இப்போ நான் வந்து கொஞ்சமாக வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து டேஸ்ட்டுக்காக தான், உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கிரேவி வந்து தண்ணியாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு டம்ளரில் பாட்டம் சைடு எடுத்துக்கங்க. அதை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க கொண்டக்கடலையை. உங்களுக்கு திக்னஸ் கிடச்சிரும். டம்ளரை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ட்ரை மேங்கோ பவுட்ரு இல்லாதவங்க இப்போ தான் வந்து லெமன் ஜூஸை வந்து ஆட் பண்ணணும். இப்போ நம்ம சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.